வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேலன். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் தனுசு ராசிக்கான ராசி பலன். நல்ல அறிவாற்றலும் அதனை சரியான இடத்தில் பிரத்யோகிக்கக்கூடிய புத்தி கூர்மையும் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இந்த மார்கழி மாதம் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று வலிமையாக அமர்ந்திருக்கிறார். எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். கடந்த 7.5 ஆண்டுகளாக இருந்த 7.5 சனியின் தாக்கம் இதோடு முடிந்துவிட்டது. இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை போடும் காலம் ஆரம்பமாகிறது. இந்த மார்கழி மாதம் உங்கள் ராசியிலே சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். மேலும் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் வந்து அமர்ந்திருக்கிறார். இதை உங்கள் ராசி அதிபதி குரு பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்களுக்கு உள்ள தெளிவு பிறக்கும், மனக்குழப்பம் நீங்கும், தந்தை வழி மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் 2ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கப் போகிறார். எனவே இதுநாள் வரை இருந்து வந்த பண நெருக்கடிகள் குறையும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கடன் தொகைகளை மொத்தமாக கட்டி முடித்து நிம்மதி அடைவீர்கள். மேலும் 3ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதால் அதிகம் வெளியூர் பயணம் ஏற்படும். புண்ணிய தலங்கள், தீர்த்த யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு வந்து அமர்ந்திருப்பது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் அதிகம் இருக்கும். இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு அவ்வளவு உகந்த மாதமாக இருக்காது. எனவே தையிலே வாங்கிக் கொள்வது நல்லதாக இருக்கும். 5ஆம் இடத்திலே புத்திரகாரகனான குரு இருப்பதால் புத்திர பாக்கியம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மேலும் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆன்மீக வழிபாடு மேலோங்கும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் ஆலய திருப்பணி செய்யக்கூடிய அளவிற்கு யோகங்கள் உண்டு. திருமணத்தை பொறுத்தவரை மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் திருமண வரன் தேடுபவர்களுக்கு தை மாசியிலே திருமண வரன் அமையும். தொழிலை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். எனவே தொழில் வளர்ச்சி மேலோங்கும். அரசு சம்பந்தமான புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வங்கிப்பணி, மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 13, மார்கழி 14, அதாவது டிசம்பர் 29, டிசம்பர் 30 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. இம்மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் மார்கழி 2, 5, 12, 18, 23 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும். இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.